ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு இதெல்லாம் பொது விஷயத்தில் தலையிடுறது சரியில்லை. இது அவங்க 2 பேரும் ஃபேமிலிக்குள்ளே வேண்ட விஷயம். அதான் நான் நினைக்கிறேங்க. குடும்ப பிரச்சனைண்ணா இது. குடும்ப பிரச்சனையாக நம்ம தான் எதுவும் பண்ண முடியாது. குடும்ப பிரச்சனை வேறு, இது வேறு. அவங்க லைஃபுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரில. அது அவங்களுக்குள்ளே வச்சிருக்கோம். நம்ம அது சம்மந்தப்படக்கூடாது. ஆனால் மாதம் ஒன்று அடிச்சுட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு அங்கே அடித்தாங்க, இங்கே அடித்தாங்க. இப்போது ஃபேமிலி இஷ்யூவே அது. ஆனால் வந்து திடீர்னு இப்போ வர தான் கொஞ்சம் அப்படியே சஸ்பீஷியஸாக இருக்குது. ஏன் திடீர்னு நடக்குதுன்ட்டு மேபி ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர்னால கூட இருக்கலாம். அது முன்னாடியே விட்டுருக்கலாம். 1 மந்த்துக்கு முன்னாடி விட்றாங்கன்னா அது ஒரு சதி தானா? அதான் ப்ரோ, இவனால் எதுவுமே சொன்னதில்லை. ஏன்னா இது நாள் வரைக்கும் அவரை பற்றி எந்த தப்பும் வந்ததில்லை. இப்போ அரசியலுக்கு வராருன்னு சொன்னதுமே உடனே படத்தை நிப்பாட்டுறாங்க. திடீர்னு ஏதாச்சும் இந்த மாதிரி ஒய்ஃப் கூட பிரச்சனை அந்த மாதிரி கிரியேட் பண்ணுறாங்க. ஏன் இது இவ்வளோ நாள் முன்னாடி சொல்லியிருக்கலாமே, ஏன் சொல்லாமல் இருக்காங்க? ஏதாவது பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை ப்ரோ. அது இத்தனை வருஷம் கழிச்சு எப்படி ப்ரோ இப்போ தான் வருமா ப்ரோ? கரெக்டாக அந்த கான்ட்ரவர்சியாக வந்தாலும் இத்தனை வருஷம் இருந்ததுக்கு கடைசியாக இப்போயா ப்ரோ வரும்? அது 2021 கண்டுபிடிச்சேன்னு சொன்னாங்க. ஆனால் அப்போ கொடுக்குறவங்க கரெக்டாக எலெக்ஷன் அப்போ இது பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ் போட்டுக்கிறாங்க. அதை அப்போவே பண்ணியிருக்கலாம், இல்லை போன வருஷமாச்சும் பண்ணியிருக்கலாம். கரெக்டாக எலெக்ஷன் அப்போ பண்ணியிருக்காங்க. அது என்ன இவ்வளவு நாள் கொண்டு வராமல் இப்போ ஏன் கொண்டு வராங்க? அதை பர்சனல் விஷயன்றது ஸ்டார்டிங்கே இப்போ தெரிய வந்திருக்கணும் இல்லையா? இப்போ லாஸ்ட் டைமில் இன்னும் 2 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. இந்த டைமில் நீங்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து மக்களோட மைண்டை ஃபுல்லாக மாற்றணும். இன்னும் தளபதியை பற்றி இன்னும் ஃபுல்லாக அவரோட மைண்ட் எப்படி இருக்குன்றது பாருங்கள். அவர் குடும்பத்தையே சரியாக பார்த்துக்க மாட்டார், எப்படி மக்களை வந்து பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பொலிட்டிக்கலாக இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு அவரை மென்டலி அஃபெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் நான் சொல்கிறேன். அப்பா சினிமா வேறு, அரசியல் வேறு, அவங்களோட குடும்பம் வேறு, 3மே வேறு வேறு இதுவாக தான் நாங்கள் பார்க்குறோம். எதையுமே ஒன்றுக்கு ஒன்று நாங்கள் வந்து கனெக்ட் பண்ணி எதுவுமே நாங்கள் வந்து பார்க்கறது கிடையாது. அதனால் குடும்ப வாழ்க்கை தனியாக, அரசியல் வாழ்க்கை தனியாக, அவரோட சினிமா வாழ்க்கை தனியாக தான் நாங்கள் வந்து பார்க்குறோம். இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பாலிடிக்ஸ் தாங்க. ஏன்னா அவங்க 2021 பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பிரியணும்னு அப்போவே தோணிருந்துச்சுன்னா 2022, 23 அப்போவே டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணி அப்போவே அவங்க பிரிஞ்சு போயிருக்கலாம். ஆனால் இது வந்து அவங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு பர்சனல். ஸோ இந்த பர்சனல் லைஃப்குள்ளே விஜய் அண்ட் சங்கீதா நடக்கிற பர்சனல். ஸோ இது வந்து கோர்ட் வந்து ஜஸ்டிஸ் கொடுக்கும். அவங்களுக்கு வந்து நீதிமன்றம் வந்து அவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை அவங்க கொடுத்துப்பாங்க. ஓகேங்களா? அதை வந்து தேவையில்லாமல் இருக்கிற பாலிடிக்ஸ் இருக்கிற கட்சி எல்லாருமே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா விஜய் வந்து ரொம்ப கெட்டவர் அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து தப்பு தான். ஸோ அவங்கவுங்க பர்சனல் லைஃப் பார்த்துக்கிட்டு போனாலே போதும், அதுவே நல்லது தான். அப்படிலாம் இல்லை, சும்மா இது ரூமர் தானே. ஏன்னா இது ஒரு சேனல் தான் வெளில விட்டுருக்காங்க. லைக் அஃபிஷியலாக இன்னும் எதுவும் வரல. அஃபிஷியலாக வர எதுக்கு எல்லாரும் பேசுகிறீங்க? அவங்க பர்சனல் இஷ்யூ கூட நம்ம போக முடியாது. அது அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும். அவங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும். சினிமா வேறு, பர்சனல் இஷ்யூன்றது வேறு. ஒரு சில விஷயம்லாம் ப்ரைவேட்டாக வச்சுக்கிறது தான் நல்லது. அதை இதில் இன்வால்வ் பண்ணுறது வேண்டாம். நேரம் சரியில்லைன்னு சொல்லுவேன் ப்ரோ. எனக்கு பொறுத்த வரைக்கும் லைக் விஜய் சாருக்கு வந்து நேரம் சரியில்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு தொடர்ந்து இஷ்யூஸ், அந்த சென்ட்ரல் போர்டு இஷ்யூ வந்துச்சு, கரூர் இஷ்யூ வந்துச்சு, சங்கீதா கேஸ்க்கும் வந்து லைக் அவங்க டிவர்ஸ் கேஸ்க்கும் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அதை டிஎம்கே சம்மந்தப்பட்டு தான் சொல்கிறேன். எனக்கு புரியல எப்படி இங்கேருந்து டிஎம்கே வந்துச்சு. அவங்க பர்சனல் இஷ்யூ அது வந்து விஜய் சாரோட ஒய்ஃப்க்கு அவங்களுக்கு தனிப்பட்ட லைக் அவங்களோட விஷயம். அவங்க சொல்கிறாங்க எனக்கு பிடிக்கல, அவங்க இப்படி விஜய் இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து அது அவங்க இஷ்யூ. இதனால் அவருக்கு அரசியல் பாதிப்பு எதனா ஏற்படுமா? இல்லை அரசியல் பாதிப்பு எதுவும் வரக்கூடாதுன்றதான் என்னோட எண்ணமும். அதெல்லாம் ஒன்றுமே ஆகண்ணா. இதை சீரியஸாக எடுக்கிறவங்க, இதை உண்மை நம்புகிறவங்க கண்டிப்பாக வந்து இதால் அஃபெக்ட் ஆகி ஓட்டை கம்மி பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து உண்மை தெரிஞ்சவங்க, உண்மை தெரிய வந்தால் மேபி வந்து டிவிக்கு ஜெயிக்கவும் வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ஆகாது ப்ரோ. ஏன்னா இவ்வளோ நாள் அவர் கூட படம் பார்த்துருக்கோம், அவர் கூட இருந்திருக்காங்க, சுற்றி இருக்கவங்களுக்கு தெரியும் அவர் எப்படிப்பட்டவர்னு. ஒரு நாளில் ஒரு ஏதாச்சும் பொய் சொன்னாங்கன்னா நம்புவாங்களா மக்கள்? கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க. அதுக்கு தான் பண்ணுறாங்க. ஆனால் அப்படி வருமானது அது உறுதியாக சொல்ல முடியாது. பாதிப்பு இருக்கும் அவருக்கு கண்டிப்பாக. மனசில் அவர் மென்டலி ரொம்ப அஃபெக்ட் ஆவார் கண்டிப்பாக. அது எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்றது இதுக்கப்புறம் தான் போக போகுது. ஏன்னா நேற்று ஆக்சுவலி நியூஸ் வந்துருக்கு. போக தான் தெரியும் இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்றது. இதுக்கப்புறம் தான் தெரியுமே. ஓட்டு குறைன்னு தான் ப்ரோ அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஓட்டு குறையுது. இன்னும் மக்கள் நிறைய தெளிவடைவாங்க எதனால் இப்படி பண்ணுறாங்க. இந்த நியூஸ் ஃபுல்லாக என்னென்ன ஓப்பனாக தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. இதான் ஆப்ஷன் சொல்லி மக்கள் இன்னும் தெளிவடைஞ்சு ஓட்டு யாருக்கு போடுறது அவங்க டிசைட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நடக்கும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இது மாதிரி ஒரு விஷயம் வந்து இப்போது திடீர்னு வந்து சோஷியல் மீடியாவில் இதெல்லாம் பண்ணுறப்போ கண்டிப்பாக அதில் வந்து பாதிப்பு வந்து இருக்க தான் செய்யும். அரசியல் பாதிப்புனா மக்களுக்கு வந்து தெரியும். இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து விஜயகாந்த்னு ஒரு நல்ல மனுஷனை வந்து எப்படி வந்து போர்ட்ரே பண்ணி எப்படி வந்து இது பண்ணாங்கன்றது தெரியும். ஸோ அப்போ அதை வச்சு என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அவங்க தப்பை மறைக்கிறதுக்கு அடுத்தவங்களை வந்து கை காட்டி தப்பிச்சுன்னு இருக்காங்க, அவ்வளோதான். அது இல்லாமல் நடிகையோடு வந்து கம்பேர் பண்ணி ஒரு குற்றச்சாட்டு வச்சுக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இது இப்போ நடந்தது இல்லையா? இதுக்கு முன்னாடி நடந்திருக்கலாம், இல்லை நடக்காமல் இருந்திருக்கலாம். எதுவுமே தெரியாமல் ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க.
இருந்தாலும் அந்த மாதிரி நம்ம எதுவும் பொது விஷயத்தில் தலையிட வேணாம். அது அவங்க பிரச்சனைண்ணா, எலெக்ஷன் வேறு. இல்லை ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன்னா அவங்க வந்து நேரில் வந்து எதுவும் பேசினதில்லை, எல்லாமே ஆன்லைனில் தானே வருது. அப்போ ஏதாச்சும் நம்புற மாதிரி இல்லையா? அவங்களே வந்து பேட்டி கொடுத்துருக்காங்களா இது வரைக்கும்? ப்ரோ நடிகை அதெல்லாம் தப்பு ப்ரோ. எல்லா ஆக்டர்ஸும் நடிகையோட போகிறாங்க, ஃப்ரெண்டாக போகிறாங்க ப்ரோ. அது தப்பாக பேசுறது, வளர்ந்து வர நடிகரை பற்றி தப்பாக பேசாம ப்ரோ செய்வாங்க. அதெல்லாம் பார்த்தா அப்படி ப்ரோ சொல்லுங்கள், அதெல்லாம் வேலைக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் முக ஸ்டாலின் எடுத்துங்க, இல்லை உதயநிதி எடுத்துங்க. இவங்களுக்குள்ளேயே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எத்தனையோ நடிகை கூட தொடர்பு அது இதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அதை மீறி அவங்க வந்து வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வெளியே தெரிய மாட்டுது. ஆனால் வந்து இவங்க வந்து பப்ளிக்காக வந்து எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அட்லீஸ்ட் இது டைவர்ஸ் தானே போயிருக்கு. ஈவன் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. இப்போ தானே இன்னும் ஃபஸ்ட் அலிகேஷன் கூட போகலை. போனதுக்கப்புறம் பார்க்கலாம், எதுவாக இருந்தாலும் ப்ரூவ் பண்ணட்டும் ஃபஸ்ட்டு. அது அவங்கள கேட்டால் தான் தெரியும். நம்ம வெளியில இருந்து எதுவும் பேச முடியாதுல்ல. உள்ள என்ன நடக்குது அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். யாரோட நோக்கமாக இருக்காங்க இந்த மாதிரி பண்ணுறதுக்கு? அரசியல் நோக்கம்தான். இவங்களுக்கு ஆப்போசிட்டாக இவர் தான் ஏடிஎம்கே கூட போகல, டிஎம்கே கூட போகல, தனிச்சு தான் நிற்கிறாரு. ஒன்று வந்தா டிஎம்கே தான், வேறு எவனும் இல்லை. இப்போ இதை வச்சு தான் இப்போ லேடிஸ் ஓட்டு எல்லாத்தையும் மொக்க பண்ணுவானுங்க, அதை வச்சு தான் பேசுவானுங்க. ஆனால் தான் எதிர்க்கட்சியாக இருக்கலாம், அவரோட ஹேட்டர்ஸாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். பொலிட்டிக்கல் ப்ரெஷர்னால கூட இருக்கலாம். ஓப்பனாக சொல்ல போனால் டிஎம்கேவோட சதியாக தான் இருக்கணும். தளபதி ஆட்சிக்கு வந்தால் பயந்துக்கிட்டு இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளாக இருக்கலாம், யாராவனா இருக்கலாம். மேபி எலெக்ஷன் டைமில் ஏதாவது அவரை தாக்குனா லைக் ரசிகர்கள் வந்துட்டு இதனால் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு நினச்சி கூட பண்ணலாம்ல.